Hey Chingus, welcome to Drama Series Summary. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Prisoner of Beautyல எபிசோட் நம்பர் 27. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட வெய்யும் உன்னோட ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இப்போ இடத்த எல்லாத்தையுமே சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ட்ரீ இருக்கே இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி நாங்கெல்லாம் முன்னாடி ரொம்ப ஜாலியா இருப்போமா. அப்ப என் அக்கா இங்க வந்து மியூசிக் போடுவா, நான் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவேன். அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்குன்னு ஹீரோவும் இல்ல இப்ப நீ நினைச்சா கூட அதை திரும்ப பண்ண முடியும்னு ஹீரோயினும் ஏன் கேக்குறாங்க. அப்போ ஹீரோயினோட அக்கா டேஷியோ அங்க உட்கார்ந்துட்டு மியூசிக் போடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. டேஷியோவும் ஹாய் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் நீங்க வர வந்துட்டல்ல, என் அக்காவை நான் மியூசிக் போட சொல்லவா, அது ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஹீரோவும் பரவாயில்ல இருக்கட்டும், உன் அக்கா கூட நீ கொஞ்சம் பேசு, நான் வந்துட்டேன் அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் டேஷியோ பக்கத்துல போய் உட்காடுறாங்க. நீ எதுக்காக இங்க வந்து இருக்க, நீ இப்போ ஒரு அம்மாவாக போற, அதனால இந்த மாதிரி பனில எல்லாம் வந்து இருக்கக்கூடாது, தனியா இருக்கக்கூடாதுன்னு. டேஷியோவும் உனக்கு ஞாபகம் இருக்கா, இங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ஜாலியா இருப்போம்னு. ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன பேசுறது அப்படின்றதே தெரியல. டேஷியோவும் உன்னை எவ்வளவு நாள் நான் மிஸ் பண்ணிருக்கேன் தெரியுமான்னு. ஹீரோயினும் நீ என்ன மிஸ் பண்ண அப்படின்னா எப்ப வேணாலும் எனக்கு சொல்லிவிடு, நான் உன்னை பாக்குறதுக்காக வரேன்னு. அதுக்கப்புறமாவும் ரெண்டு பேருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்போ டேஷியோவும் நான் முன்னாடி மாதிரியே மியூசிக் போட்டு நீ எனக்காக டான்ஸ் ஆடணும்னு ஆசையா இருக்கு, பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ஒத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் அங்க இருந்து நார்மலா போயிடுறாங்க. டேஷியோவை கூட்டிட்டு போறதுக்காக பைசி வராங்க. அப்போ பைசி கிட்ட டேஷியோ சொல்றாங்க ஹீரோயினுக்கும் எனக்கும் இடையில ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆன மாதிரி இருக்குன்னு. பைசியும் பரவாயில்ல எல்லாம் சரியாயிடும்ன்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இது வரைக்கும் டேஷியோக்கும் எனக்கும் இடையில எந்த ஒரு டிஸ்டன்ஸுமே நான் உணர்ந்ததே கிடையாது, ஆனா இந்த தடவை அவகிட்ட என்ன பேசுறது அப்படின்றது கூட எனக்கு தெரியலன்னு. ஹீரோவும் ஏன்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. டேஷியோ கிட்ட பேசும்போது நான் உன்னை போருக்கு அனுப்பி வச்சிருக்கேன்ல, என்னோட ஹஸ்பண்டை நான் சாவு அப்படின்னு அனுப்பி வச்சுட்டேன், ஆனா அவ அவளோட ஹஸ்பண்டை சாவறதுக்கு அனுப்பி வைக்க மாட்டா, அந்த மாதிரி சொன்னா தெரியுமா. அது என்னோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நான் உன்னை போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கும் போது என்னோட நாட்டை காப்பாத்து, யான்சு சிட்டிக்குள்ளாடி யான் போகாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது நீயும் அந்த மாதிரி தான் நினைச்சியா, நான் உன்னோட உயிரை பணைய வைக்கிறேன் நீ நினைச்சியான்னு. ஹீரோவும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, யான்சு சிட்டி உன்னோட ஃபேமிலி மட்டும் கிடையாது, உன்னோட மக்கள், அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் நீ போக சொன்ன. அது மட்டும் இல்லாம என்ன போக சொல்லிட்டு நீ ஒண்ணு சும்மா உட்காந்து விளையாடிட்டு இல்லையே, நீயுமே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போர்க்களத்துல வந்து எனக்கு நேரடியா ஹெல்ப் பண்ணல, மறைமுகமா பெரிய சப்போர்ட் பண்ணிருக்க, அதனால நான் உன்னை எல்லா பொண்ணுங்க மாதிரியுமே யோசிக்க மாட்டேன், நீ ரொம்ப தைரியசாலி, நீ கூட இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு. ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியாவது, ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் எனக்கு இன்னொரு ஆசை கூட இருக்குன்னு. ஹீரோவும் என்னன்னு கேக்குறாங்களா. சோ ஹீரோயின் ஹீரோவோட கையை வாங்கி ஏதோ எழுதுறாங்க. ஹீரோவும் நீ இந்த வாழ்நாள் பிள்ளை ரொம்ப சந்தோஷமா நீண்ட நாள் வாழணுமா, இது என்னன்னு கேக்குறதுக்கு என்னோட ஆசை, என்னோட ஃபேமிலி எல்லாருக்காகவும் என்னோட ஆசையை நான் எழுதுனேன், ஆனா உனக்காக எழுதல, அதனாலதான் இப்ப எழுதியிருக்கேன், நீ லைஃப் லாங் சந்தோஷமா நிறைய நாள் உயிரோடி வாழணும், அதுதான் என்னோட ஆசைன்னு. ஹீரோவுக்கு இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் டயோவும் லியானும் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஷாப்பையுமே போய் பார்த்து என்னென்ன வாங்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி செம்ம ஜாலியா இருக்காங்க. அப்போ லியாங்கும் டயோ உனக்காக நான் ஒண்ணு வாங்கியிருக்கேன் பாரு அப்படின்னு ஒரு பொம்மையை கொடுக்குறாங்களா. பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்குல்லான்னு. அது வேற குண்டா இருக்கா. டயோவும் நான் குண்டு அப்படின்னு சொல்லாம சொல்றியாடா போடா அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. லியாங்குக்கு பாவம் என்ன பண்றதுனே தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நாட்டோட அகதிகள் இப்ப சண்டை நடந்துச்சுல்ல, அதுல யான் நிறைய மக்களை அப்படியே விட்டுட்டு போயிருப்பான். லான்யா சிட்டிக்குள்ளாடி நிறைய பேருக்கு வீடு இல்லாம போயிருக்கும். பானி சிட்டில போர் நடந்ததுனால அங்க பேருக்கு நிறைய வீடு இல்லாம இருந்திருக்கும். சோ அவங்க எல்லாருமே அகதிகளா இந்த யான்சு சிட்டிக்கு ஓடி வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஹீரோ போறாங்க. ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடியே ஹீரோயினோட அப்பா அங்க இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்ப அங்க இருந்த ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க நம்ம அரிசி எல்லாமே காலியாக போகுது, நம்மளால இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. உடனே ஹீரோயினோட அப்பாவும் நம்ம ஒயின் தயாரிக்கிறதுக்காக அரிசி எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த மக்களோட பசியை ஆத்தணும், அதுக்கப்புறமா நம்ம ஒயின் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப நிறைய மூடையா அரிசி உள்ள வருது. இவங்களுக்கு சமஷாக்கு, யார் இவ்வளவு அரிசி கொண்டு வந்து கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு, நீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஆமா ஆக்சுவலி இந்த அகதிகள் யாரையுமே யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் நான் அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன், ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க இவங்கள பாத்தீங்களே எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவங்க எல்லாருமே பாதி பேர் உங்களுக்கு எதிராக சண்டை போட்டவங்க, வாழ் பிடிச்சவங்க, இவங்க எல்லாருக்கும் நீங்க சாப்பாடு போடுறீங்களான்னு. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் நான் என்ன பண்றது, என்னோட மனசு அந்த மாதிரி, என்னோட மனசுன்றதை விட என்னோட அப்பா எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க, இந்த மக்கள் எல்லாருமே வேற வழி இல்லாம வாழ் பிடிச்சிட்டு சண்டை போட்டாங்க, இப்ப பாருங்க அவங்க கையில வாழ் பிடிக்கிறதுக்கு கூட தெம்பு இல்ல, சாப்பிடுறதுக்கு கூட சாப்பாடு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, இவங்க இந்த மாதிரி சண்டை போடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டா வந்தாங்க, அப்படி கிடையாது, யான் சண்டை போட சொன்னா வேற வழி இல்லாம இவங்க சண்டை போட்டாங்க, இவங்க எப்போ என்னோட நாட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாங்களோ அப்பவே இவங்க ஏன் நாட்டு மக்கள் ஆயிட்டாங்க, சோ இவங்களோட பசியை தீக்கிறது என்னோட கடமைன்னு. ஹீரோவும் ஹீரோயினும் உங்களை மாதிரி தான் எல்லா விஷயத்திலயும்
எப்பயுமே மக்கள் சைடு தான் யோசிப்பா. உங்ககிட்ட இருந்து தான் அவளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்பா அப்படின்றாங்க. உடனே இவங்களும் நீ என்ன அப்பானா கூப்பிட்டேன்னு ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை செய்ய போறாங்களா. இல்ல இல்ல நீ ஒரு நாட்டோட அரசன் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் ஒரு நாட்டோட அரசனா இருக்கலாம், இருந்தாலும் உங்களோட மருமகன், அதனால என்ன என்னோட கடமையை செய்ய விடுங்க அப்படின்னு 3 தடவை வணங்குறாங்களா. இதை பார்க்கும்போது ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறமா என்ன ஃபேமிலியா நைட்டு டின்னர் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. நடுவில் இருக்கக்கூடியது யாரு? அங்கிள். சோ அங்கிள் ஃபர்ஸ்ட் யாராச்சும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினோட அப்பாவும் ஆமா என்னோட பொண்ணை இவ்வளவு நாளும் பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு நான் ஆன்டிக்கு தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு ஹீரோயினோட ஆன்டிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளா ஹீரோயினோட ஆன்டிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இவரு மட்டும் என்னடா எனக்கு யாரும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோவுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் போடுவோம், அவன் பதிலுக்கு சொல்லுவான்ல அப்படின்னு ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. எங்களோட நாட்டு மேல இருந்த எல்லா கோவத்தையுமே விட்டுட்டு இங்க வந்ததுக்கு தேங்க்ஸ்னு. அதுக்கு ஹீரோ அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லாம ஹீரோயினை நல்ல விதமா வளர்த்ததுக்கு ஹீரோவோட அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்படியே எல்லாருமே நோஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்களா. இவருக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு. அத டேஷியோ மட்டும் நோட் பண்றா. அதனால பைசி கிட்ட சொல்லி பைசி எழுந்திருச்சு மறுபடியும் எங்களை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அங்கிளும் அது மட்டும் கிடையாது, நான் உங்களை என்னோட நாட்டு கூட இணைச்சுக்கிறதுக்காக முழு மனசா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. உடனே இது டேஷியோக்கு வித்தியாசமா தோணும். டேஷியோ சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க உங்க நாட்டை பாத்துக்கோங்க, போயாவை நான் பாத்துக்கிறேன். போயா சின்ன இடம், அதுல பைசி ஆல்ரெடி நல்ல பாதுகாப்பான படை வீரர்கள் எல்லாரையுமே வச்சு நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கான், அதனால எங்களோட இடத்துல நீங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க இங்கே இருந்துக்கிறோம்னு. அங்கிளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எல்லார் முன்னாடியுமே டேஷியோ தானே எதிர்த்து பேசிட்டாலே அப்படின்னு தனியா கூப்பிட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்க, போயாவெல்லாம் தனியா விட முடியாது, எங்க கூட இணைக்கணும், அதனால பைசி கிட்ட சொல்லி எனக்கு சொல்லுன்னு. டேஷியோவும் நீங்க இன்னுமே பைசிய மருமகனை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல, ஹீரோ கூட அவனை அக்செப்ட் பண்ணிட்டான், ஆனா நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுக்கப்புறமா எப்படி என்னால உங்க கூட வந்து சேர முடியும், என்னாலலாம் அங்க சேர முடியாது, போயாவை நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு. உடனே அங்கிளுக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாருமே தன்னோட அப்பா என்ன சொல்றாங்களோ அதுதான் கேக்குறாங்க, ஆனா ஏன் பொண்ணு மட்டும் ஒரு குதிரை மேய்க்கிறவன் கூட ஓடி போயிட்டாங்கன்னு. டேஷியோவும் நீங்க இன்னுமே பைசிய குதிரை மேய்க்கிறவனா தான் பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு. அங்கிளுக்கு கோவம் வந்துருச்சு. ஒழுங்கு மரியாதையா அவனை என்னோட நாட்டுக்கு கீழே வர சொல்லு, அது மட்டும் இல்லாம ஜி தான் அடுத்த தலைவனா மாற போறான், அவனுக்கு பேக்கப்க்கு தான் இவன் இருக்கணும்னு. உடனே இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் ஹீரோயின் சொல்லியே ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பைசிய அனுப்பாத்தவ, என்ன வச்சு பைசிய யாருமே மிரட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவ. சோ என்னாலலாம் உங்களுக்கு கீழே பைசிய வந்து அடிமையா வேலை பாருலாம் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம நான் ஹீரோயினுக்கு சாரி சொல்லணும்னு சொல்லுங்க சொல்லுவேன், ஏன்னா ஹீரோயினுக்கு நான் துரோகம் பண்ணிருக்கேன், அவ என் மேல எவ்வளவோ பாசம் வச்சு கூட நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அம்மா கிட்ட சாரி சொல்லுங்க சொல்லுவேன், ஏன்னா அம்மா என்ன வளர்த்திருக்காங்க, ஆனா நான் ஓடி போயிட்டேன். ஆனா நீங்க எனக்கு இது வரைக்கும் அப்பாவா எதுவும் பண்ணதே கிடையாது, நாங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது எனக்கு படை வீரர்கள் தேவை அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், நீங்க எதுக்காவது பதில் சொன்னீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க ஆளே அனுப்பல, நாங்க தானே எங்களை பாத்துக்கிட்டோம். அப்ப மட்டும் உங்களுக்கு நான் தேவை கிடையாது, இப்ப மட்டும் பைசி ஒரு நாட்டுக்கு அரசன் ஆயிட்டான் அப்படின்றதுனால அந்த நாடு சின்னதா இருந்தா கூட உங்க நாட்டுக்கு கீழே வரணும் அப்படின்னு கூப்பிடுறீங்க, என்னால முடியாது அப்படின்றாங்க. உடனே அங்கிளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே பைசி தள்ளி இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அங்கிளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு அடிக்க போறாங்களா. அப்ப கரெக்டா பைசி வந்துட்டாங்க. அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அங்கிளும் அமைதியா நின்னுடுறாங்க. டேஷியோவும் ஒருவேளை உங்களுக்கு போயா வேணும் அப்படின்னா படை வீரர்களை கூட்டிட்டு வாங்க, சண்டை போடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், முடிஞ்சுன்னா சண்டை போட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்களா. இவருக்கு ரொம்ப கோவந்துருச்சு. அப்ப அட்வைசர் வந்துட்டு உங்களை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா மதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னா நீங்க ஒரு ஆளை வந்து பார்க்க வேண்டியது இருக்குன்னு. இவரும் யாரு அப்படின்னு கேக்குறாங்களா. அவங்க நாட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாளைக்கு சாயந்தரம் போயிட்டு அவங்கள மீட் பண்ணலான்னு. சோ இவரும் யாரோ ஒரு ஆளை மீட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பைசி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நின்னுடுறாங்களா. டேஷியோவும் என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு பைசியும் அப்பா கூட நீ சண்டை போடுறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேனே, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. டேஷியோவும் என் அப்பா கூட நான் எத்தனை நாள் சண்டை போட்டிருக்கேன், அதுக்கு நீ காரணமா இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு நீ ஃபீல் பண்ணாத, ஆக்சுவலி உன் கூட போயால இருக்கும்போது தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னோட நேமை வச்சு யாருமே உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீ எதுக்காகவும் யாருக்கு கீழேயும் தலை வணங்கி நிக்கவே கூடாது, முக்கியமா என்ன ரீசனா வச்சு யாரையும் உன்னை கண்ட்ரோல் பண்ண விட்டுற கூடாது, ப்ராமிஸ் பண்ணுன்னு. பைசியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஃப்ரூட்ஸை கொடுக்குறாங்களா. டேஷியோவும் பரவாயில்லையே எனக்காக இது பறிச்சுட்டு வந்தியா அப்படின்னு ரெண்டு பேருமே ஜாலியா இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே ஜாலி ஆயிட்டாங்க. ஹீரோவும் உன்னோட ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு தெரியுமா, ஏன்னா இங்க உன்னோட ஸ்மெல் அதிகமா வருதுன்னு. ஹீரோயினும் அப்படியா, உனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா என்கிட்ட இப்ப கேளு, நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன்னு. ஹீரோவும் நாளைக்கு நம்மளோட ஊருக்கு போயிடுவோம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குழந்தை கொடுக்குறியான்னு கேட்கறாங்க.
சொல்றாங்களா. ஹீரோயின் அட பாவி அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில எல்லாருமே கிளம்பியாச்சா. அப்ப அங்கிளும் நீங்க நிறைய நாள் இல்லாதது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைய நாள் தங்குற மாதிரி வான்னு ஹீரோவும் தேங்க்யூ சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவுக்கும் தேங்க்யூ சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பாவும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு ஹீரோவும் ஓகே சொல்றாங்க. இப்ப தள்ளி கூட்டிட்டு போயிட்டு எந்த பக்கமா உங்க ஊர் இருக்குன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் அந்த பக்கம்னு சொன்ன உடனே அங்க விழுந்து வணக்கம் வைக்கிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க நாங்க உங்களுக்கு நிறைய தப்பு பண்ணிட்டோம், உங்களை நாங்க அன்னைக்கு பாதியிலே விட்டுருக்க கூடாது, எங்களாலதான் உங்க ஃபேமிலியில நிறைய பேர் இறந்து போனாங்க, அதுக்கு எப்படி எங்களுக்கு சாரி சொல்றது அப்படின்றதே தெரியல, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மனசார ஹீரோவோட அப்பா தாத்தா அண்ணா கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேக்குறாங்க. அது பார்த்தாங்க அப்படின்னு ஹீரோ கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க எவ்வளவுதான் பகை எங்க மேல வச்சிருந்தாலுமே ஹீரோயினை நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கல்ல, அதுலதான் உங்களோட நல்ல மனசு தெரியுதுன்னு ஹீரோவும் நான் ஒண்ணு அவளை ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லபடியா பார்க்கல அப்படின்றாங்களா. ஹீரோயினும் எப்ப நீ என்ன நல்லா பார்க்கல, எல்லா தடவையும் நீ என்ன நல்லா தான் பார்த்த அப்படின்னு ஹீரோவுக்கு சாதகமா பேசுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நாளைக்கு ஹீரோவோட தாத்தா அண்ணா எல்லாருமே இறந்த நாள், அதனால அதுக்கான ஃபியூனரல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் ஹீரோயினை வெளியில நிக்க வச்சிருந்தாங்க, ஊருக்கு வெளியில கல்யாணம் முடிச்சு உள்ளே கோரிட்டு வரல. சோ இது ஹீரோயின் உள்ள வந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய வருஷம் ஃபியூனரல். சோ இதுக்கு ஹீரோயினை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க என்னதான் நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தாலுமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்த இடத்துல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணாததுனால தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்து போனாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன கூட்டிட்டு போகாட்டி கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க நம்மள ரூம்குள்ளே தான் இருக்க சொல்லுவாங்க நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்குள்ளாடி கதவை திறந்துட்டு டான் வந்து ஹீரோயின் உங்களுக்காக ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்காங்க, நாளைக்கு நீங்க அந்த ஃபியூனரல்ல கலந்துக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரணுமான்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கெல்லாம் செம ஷாக்கு. அப்படின்னா ஹீரோ வாயால மட்டும் இல்ல முழுசாவே அவன் என்ன அவங்களோட ஃபேமிலியில சேர்த்துக்கிட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை ஃபியூனரல் ஹாலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க எல்லா சடங்கையுமே ஹீரோயின் சேர்ந்து பண்றாங்க. பாட்டிக்கோ ஹீரோவோட அம்மாக்கோ அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆக்சுவலி யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாருமே ஹீரோயினை அவங்களோட ஃபேமிலி மெம்பரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஹீரோவுக்கு அவங்க அண்ணா தாத்தா அப்பா எல்லாருமே சிரிச்சுட்டு அங்க இருந்து போன மாதிரி இருக்கா. சோ ஹீரோ ஹாப்பி ஆயிட்டாங்க. ஹீரோயினுக்குமே இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறமா எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுறாங்களா. அப்போ ஹீரோ 15 வருஷம் கோவம் எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிறேன், அது போயிடுச்சுன்னு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை என்னோட லைஃப்ல நான் என்னோட பார்ட்னரா முழு மனசோட அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. பாட்டியும் நானுமே எல்லா கோவத்தையுமே மறந்துட்டேன்னு சொல்றாங்களா. ஹீரோட அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறமா ஹீரோட அம்மா ஹீரோவை தனியா கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஹீரோ என்னாச்சு அம்மா எதுக்கு என்ன தனியா கூப்பிட்டு விட்டீங்கன்னு கேக்குறதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு பொண்ணு கன்சீவ் ஆகணும் அப்படின்னா இனி ஒரு பொண்ணு கன்சீவா இருக்கக்கூடிய பொண்ணு யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் அந்த பொண்ணோட பெட்ல வச்சான்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமா அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிடுமா. நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதனால இது எல்லாத்தையும் ஹீரோயினோட பெட்டு கடையில வேணும். ஹீரோவும் அம்மா இதெல்லாம் நடக்குமாமான்னு கேக்குறதுக்கு ஆமா ஆமாடா நம்ப அப்படின்றாங்க. ஹீரோவும் நடக்குமோ அப்படின்னு கேட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு வாங்கிட்டு போறாங்க. இங்க கட் பண்ணா லியாங்கும் டயோவும் பேசிட்டு இருக்காங்களா. டயோ கேக்குறாங்க எப்படா வந்து எங்க அம்மா கிட்ட பேசுவேன், எப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு லியாங்கும் இன்னும் கொஞ்சம் நான் காசெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்கு, இப்பதான் கொஞ்சம் காசு சேர்த்திருக்கேன், இன்னும் நிறைய காசு சேர்த்து உனக்கு தேவையான கிஃப்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ண வேண்டாமான்னு. டயோவும் எனக்கு கிஃப்ட் எல்லாம் தேவை கிடையாது, வீட்டுல வந்து பேசுன்னு. ஆனா இவனும் பேச முடியாது உனக்காக நான் நிறைய காசு சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறமா தான் வந்து பேசுவேன்னு சொன்னோடனே டயோ கோமா போயிடுறாங்க. அதை கியூ பாக்குறாங்களா, ஏய் டயோ சூப்பர் அப்படின்னு கையெல்லாம் வச்சு கொடுத்துட்டு லியாங் கிட்ட வந்துட்டு என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது, அதனாலதான் இந்த மாதிரி கேக்குதுன்னு. லியாங்கும் அதுக்கு நான் என்னடா பண்றது, காசு வேணுமே, காசு இருந்தா தானே நாங்க சந்தோஷமா வாழ முடியும், நீ வேணா உன்னோட காசு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுப்பியா, என்னோட சம்பளத்தை ஜாஸ்தி பண்ண சொல்லுவியான்னு. கியூவும் நானா சம்பளம் போடக்கூடியது, உள்ள ஒரு பணக்காரன் இருந்துட்டு இருக்கான் பாரு ஹீரோ, அவங்கிட்ட போய் கேளு அப்படின்றாங்களா. லியாங்கும் ஹீரோ கிட்ட சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணி கேட்கறதுக்காக கிளம்பி போறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மா கொடுத்த எல்லா திங்ஸையுமே வச்சு பார்த்துட்டு இருக்காங்களா. யாரோ உள்ள வர மாதிரி இருக்கு, உடனே அதை எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிறாங்க. அட்வைசரும் என்ன எதுக்காக கூப்பிட்டு விட்டேன்னு ஹீரோ கேக்குறாங்க. போயாசிட்டி அமைதியா இருக்கா, இப்ப யான் இருக்கானே அவன் சண்டை போட்டு ஒருவேளை போயாசிட்டிக்குள்ள ஏதாவது அட்டூழியம் பண்ணுவானான்னு கேட்கறதுக்கு அட்வைசரும் இல்ல அப்படியெல்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் அப்படிலாம் இல்ல, ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா யாரையாச்சும் விட்டு நம்ம பார்க்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. அட்வைசரும் யாரை அனுப்பி பார்க்கணும்னு கேட்டுட்டு இருக்கும்போது லியாங் உள்ள போறாங்க. ஹீரோ அப்படின்னு. ஹீரோவும் ஏய் நீ கரெக்டான டைம்ல வந்து உடனே போயா சிட்டிக்கு போயிட்டு அங்க யான் ஏதாவது பிரச்சனை பண்றாரா அப்படின்றத பாத்துட்டு வா. அது மட்டும் இல்லாம அங்க ஹீரோயினோட அக்கா பிரெக்னெண்டா இருக்கால, அவகிட்ட கொஞ்சம் துணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வா, ஹீரோயின் அவளை ரொம்ப மிஸ் பண்றா அதனால. அது மட்டும் இல்லாம வரும்போது கூடவே அவங்க இப்போ யூஸ் பண்ணுவாங்கல்ல, ரீசெண்டா யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் குழந்தைங்களோட ட்ரெஸ் ஏதாவது அவங்க வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அதையும் வாங்கிட்டு வா அப்படின்னு
அது மட்டும் இல்லாம அப்படின்னு ஹீரோவோட அம்மா என்னென்ன சொன்னாங்களோ, ஒரு பொண்ணு கன்சீவா இருக்கக்கூடிய பொண்ணு போட்ட பொருட்களை வச்சா ஹீரோயின் சீக்கிரமா கன்சீவ் ஆயிடுவாங்க அப்படின்றதுக்காக அவங்க அக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொல்றாங்க இல்லையா. ஓகே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு மூஞ்ச தொங்க போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வயிறுல ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. இருந்தாலும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க இப்ப நம்ம சொல்ல வேண்டாம், கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம்னு அசிஸ்டன்ட் ஓகே சொல்றாங்க. இந்த பக்கம் லியாங் போயாக்கு போயாச்சு. ஹீரோயினுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்களா. அப்போ பைசியும் வாங்க உள்ள நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு பைசி உள்ள போறாங்க. டேஷியோ அவங்களுக்காக நிறைய திங்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பைசியும் அவர் வாங்க வந்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பலாமான்னு கேட்கும்போது டேஷியோவும் இதெல்லாம் பத்துமா அப்படின்றது எனக்கு தெரியல, நம்ம 2 பேருமே ஓடி வந்தோம்ல, அப்போ ஹீரோயின் கிட்ட அந்த மியூசிக் போடுவோம்ல அதை கேட்டா அந்த டைம் நான் கொடுக்கல, சோ இப்போ நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ எனக்காக செஞ்சு கொடுத்தல அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸை மட்டும் நான் அவளுக்கு கொடுக்கவான்னு கேட்டோடனே சரி ஓகேன்னு சொல்றாங்களா. சோ அந்த ஸ்ட்ரிங்ஸை வெட்டி ஹீரோயினுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. இந்த பக்கம் யான் தோத்து போய் லாங்யாக்கே திரும்ப வந்துட்டான். அப்போ அங்கிள் சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாருமே அமைதியா வெயிட் பண்ணுவோம், இப்போ உடனே திரும்ப அட்டாக் பண்ண வேண்டாம், சுமி சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு சீக்கிரமா நீ அட்டாக் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதுன்னு. உடனே யாரும் கோவந்துருச்சு, நீங்க யார் என்கிட்ட இப்படிலாம் பேசுறதுக்கு, நான் உங்களோட அரசன், நான் சொல்றதா நீங்க கேட்கணும்னு சொன்னோடனே அங்கிள் முழங்கால் போட்டுட்டு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இருந்தாலும் கொஞ்சம் யோசிடான்றாங்க. யான் யோசிக்கவே இல்லை. இந்த பக்கம் ஜயச்சாய் சுமி கிட்ட போயிட்டு அவன் தோத்து போயிட்டான்னு சொல்றாங்களா. சுமியும் அவன் தோத்து போகல, இன்னும் கொஞ்சம் நான் அவரை புஷ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா அவனால ஹீரோவை எதிர்த்து நிக்க முடியும், அதுக்கு அவனுக்கு நான் ஒரு சின்ன புஷ் தான் கொடுக்கணும் அப்படின்னு கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு யான் முன்னாடி போய் நிக்கிறாங்க. யானுக்கு செம ஷாக்கு, நான் தோத்து போய் வந்திருக்கேன், நீ என்ன இன்னும் கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கியான்னு கேட்கறதுக்கு சுமியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது முழு மனசோட தான் சொன்னேன், நான் மட்டும் உன் கூட இருந்தேன்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். ஆக்சுவலி நான் என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கேன்னா உனக்காக உன் கூட சண்டை போடுறதுக்காக நிறைய பேரை ஆள் திரட்டுறேன், அந்த வேலையை நான் செய்யறேன், நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் பண்ணணும், ஹீரோயினோட அப்பா இருக்காங்கல்ல அவங்களோட ஃபேமிலியை மறுபடியும் ஹீரோவுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு திருப்பு, அங்க ஈஸியா யாரை மேனிபுலேட் பண்ண முடியுமோ அவங்கள மேனிபுலேட் பண்ணன்னு வச்சுக்கோயேன், மறுபடியும் ஹீரோயினோட ஃபேமிலி தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள திரும்பவும் பிரச்சனை வரும், ஹீரோயின் பிரிஞ்சிருவாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால கிளப்பி விட முடியும். சோ ஹீரோயினோட ஃபேமிலியில யாராச்சும் ஒரு ஆள் நீ கண்டுபிடிச்சு ஹீரோவுக்கு எதிராக அவங்கள நீ மாத்து, மத்த எல்லா விஷயங்களையும் நான் பாத்துக்கிறேன்னு. யானுக்கு நீ சொல்றதா கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு, அதனால சுமியா அலைக்கா தூக்கிட்டு போறான். சோ சுமியோட வலையில இவன் விழுந்துகிட்டே இருக்கான். இந்த பக்கம் லியாங் ஊருக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட எல்லா திங்ஸையுமே கொடுத்துட்டு நேரா சயோவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா சயோவோட அம்மா சயோவை பாக்குறதுக்கு விடவே இல்லையே, எங்க சயோ இல்லன்றாங்க, எங்க போயிருக்கான்னு கேக்குறதுக்கு வெளியில தெருவுக்கு போயிருக்கான்னு, அங்கே நான் பாத்துட்டேன் அங்கவ இல்ல, வீட்டுக்குள்ள வச்சுட்டே போய் சொல்லாதீங்க அப்படின்னு கேட்டே இருக்காங்களா. ஆனா சயோவோட அம்மா சயோவை பார்க்கவே விடல. இப்ப சயோவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேல பொறுக்க முடியல, அதனால அம்மா நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு வெளியில வந்து பேசுறாங்க. லியாங்கும் எதுக்காக உன் அம்மா என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்னு. சயோவும் பின்ன என்ன பண்றது, எப்ப பார்த்தாலும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது காசு சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நாங்க எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றதுன்னு கேட்க லியாங்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, காசு இல்லாம எப்படி நம்மளால வாழ முடியும்னு கேக்குறாங்களா. சயோவும் நான் என்ன உன்கிட்ட வீடா கேட்டேன் அப்படின்றாங்க. உடனே லியாங்கும் வீடு தானே, நான் உடனே வந்துடுறேன், வீடு வாங்கிட்டு நான் அவரை வந்து கல்யாணம் பண்றேன் அப்படின்னு வீடு வாங்குறதுக்காக போயிடுறாங்க. சயோவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க அம்மா வந்தோடனே அம்மா பாருங்கம்மா இவன் எப்பமா புரிஞ்சுப்பான், எனக்கு எதுவுமே வேண்டாம், அவனை கல்யாணம் பண்ணா மட்டும் போதும் அப்படின்றத எப்பமா புரிஞ்சுப்பான்னு கேட்ட உடனே சயோட அம்மா சொல்றாங்க அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை, அதனாலதான் உனக்காக அவன் எல்லாத்தையுமே செய்யணும்னு நினைக்கிறான், அவன் ரொம்ப நல்ல பையன் நீனு. சோ சயோவுக்கு வெக்கமா வருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாங்களா. ஹீரோயினும் சீக்கிரமா வந்துட்டியான்னு. அதுக்கு ஹீரோவும் ஆமா என்னோட பெல்ட் காணல, நீ கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு தெரியான்னு. ஹீரோயினும் எழுந்திருச்சு போறாங்களா. உடனே ஹீரோ பெட்டு கடியில கொண்டு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வச்சுடுறாங்க. ஹீரோயின் இப்ப பெல்ட்டை கொண்டு வந்து கொடுத்த உடனே சரி நீ பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்க எதனாலன்னு. ஹீரோயினும் தெரியல, ஆனா எப்பவுமே எனக்கு வாமிட்லாம் வந்துட்டு இருக்குன்னு. ஹீரோவும் இரு நான் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன்னு. ஹீரோயினும் ஏய் லூசு எனக்கு தலை சுத்தது மயக்கம் வருதுன்னு. ஹீரோவும் அதனாலதான் நான் டாக்டரை கூப்பிட போறேன்னு போறாங்களா. உடனே ஹீரோயின் பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் 100% இருக்குன்றாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அவ்வளவு சீக்கிரம் இது நிறைவேறிட்டா அப்படின்னு. ஏன்னா இப்பதானே ட்ரெஸ் கொண்டு வந்து பெட்டு கடியில வச்சாங்க, அதுக்குள்ள ஹீரோயின் நான் கன்சீவா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால ஹாப்பி ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் சேர்ந்து மாடியில போய் நின்று ஊரையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு என்னமோ பொண்ணுன்னு தோணுதுன்னு. ஹீரோவோ பொண்ணோ பையனோ எனக்கு குழந்தை ஹெல்தியா பிறந்தா போதும்னு. ஹீரோயினும் அட்லீஸ்ட் நம்மளோட குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறமாவது இந்த போர் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்குமான்னு கேட்க ஹீரோவும் கண்டிப்பா அந்த மாதிரிலாம் இருக்காது, அம்மா நம்மளோட குழந்தைக்கு நம்ம ஃபாய் அப்படின்னு நிக் நேம் வைக்கலாமான்னு. சரி ஓகே வைக்கலாமே அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து ஜாலியா குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில யான்சு சிட்டில நிறைய பேர் சின்ன குழந்தைங்களுக்கு காசு கொடுத்து யான்சு சிட்டில இப்ப அரசரா இருக்காருல்ல ஹீரோயினோட அங்கிள், அவரு நல்லவரே கிடையாது, அவரு ஒரு வெத்து வேட்டு, ஹீரோயினோட அப்பா தான் நல்லவரு, அவரு தான் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின்
ஹீரோயினோட அப்பாவை பத்தி புகழ்ந்து பேசுற மாதிரி போயிச்சு அங்கிள் ரொம்ப மட்டமா பேசுறாங்க. இந்த விஷயம் அங்கிளுக்கு தெரிய வந்தோடனே அங்கிள் ரொம்ப கோவப்படுவாங்க. அப்ப அட்வைஸர் சொல்றாங்க, பாத்தீங்களா உங்களோட தம்பி தான் எல்லா விதத்திலயுமே இப்ப முன்னாடி இருந்துட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்க தம்பி சீட்டுக்கு வந்துருவான். அதுக்கப்புறமா நீங்க எங்கேயாச்சும் போக வேண்டியதான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இப்ப கன்சீவா இருக்கா. அவ அடுத்த தலைமுறையை பெத்தெடுக்க போறா. சோ அவளோட வழியா அவங்க அப்பா தான் இந்த இடத்துல அரசரா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொன்னானா நீங்க என்ன பண்றது அப்படின்னு அங்கிளை நல்லா பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ யான் அங்கிளை தான் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுமி யான் ரெண்டு பேருமே அவங்களோட வேலை செய்யறதுக்கு அடுத்த நாளே கிளம்பி போக போறாங்க. சுமி சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆட்களை திரட்டுறேன்னு. அந்த பக்கம் நானும் ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு அங்க யாராச்சும் ஒரு ஆளை ஹீரோக்கு எதிராக திருப்புறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு நைட்டு கனவு வருது. அப்பாவுக்கு ஏதோ தப்பா நடந்த மாதிரி எனக்கு கனவு வருது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றாங்களா. ஹீரோவும், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் அப்பாவுக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஒருவேளை உன் அப்பாவை உனக்கு பார்க்கணும்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே, உன் அப்பாவை வேணா நான் ஆள் அனுப்பி இங்க கூட்டிட்டு வர சொல்லவா. உங்க அப்பாவை உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் பார்த்துட்டு இங்க இருந்து போக சொல்லலாம். அது வரைக்கும் உன் அப்பா நம்ம கூட இருக்கணும்னு ஹீரோயினும் நிஜமாவான்னு சொல்ல ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நைட் இந்த பக்கம் மறுபடியும் லியான் சயோவை பார்க்க போயிருக்காங்களா. அப்ப சயோவும், போடா என்கிட்ட பேசாது, எப்ப பார்த்தாலும் நீ காசு காசுன்னு சொல்லிட்டு இருக்க, அங்க பாரு அந்த நிலவு கூட நான் வேணும்னு சொன்னேன்னா அதையும் நான் வாங்குறதுக்கு போறேன் அப்படின்னு நீ கிளம்பிடுவேன்னு. லியாங்கும், என்ன பண்றது, நம்ம ஒன்னா இருக்கணும்ல, அதுக்காக தானே. சயோவும், நான் உங்ககிட்ட காசு பணம்லாம் கேட்கவே இல்லை, அங்க பாரு அந்த ஃப்ளவரை. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு எங்க நாட்டுல விளையக்கூடிய ஒரு செடியை வெய் பரிசா கொடுத்தாங்க. ஆனா வெய் அதை நல்ல மோட்டிவ்ல கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சோடனே ஹீரோயின் அதுல வெண்ணி தண்ணி ஊத்திட்டாங்க. அந்த மரமே பட்டு போயிடுச்சு. நாங்க அதுக்கப்புறமா அதை பார்த்து இப்போ அது நல்லா வளர்ந்துருக்கு. இதுல ஃபுல் மூன் அன்னைக்கு பூ பூக்கும். அந்த பூவை கொண்டு வந்து எனக்கு பரிசா கொடுத்துட்டு என் அம்மா கிட்ட என்ன பொண்ணு கேளு, அப்ப கண்டிப்பா உனக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு. லியாங்கும் ரொம்ப சந்தோஷமா சரி ஓகே அப்படின்னு அந்த ஃப்ளவர் பாட்டை எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தளபதிகள் எல்லார்கிட்டயுமே சொல்லி ஹீரோயினோட அப்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்களா. இப்ப யார் போய் கூட்டிட்டு வருது அப்படின்னு கியூ எல்லார்கிட்டயுமே நம்ம வேணா சீட்டு போட்டு பார்க்கலாமா அப்படின்லாம் கேக்குறாங்க. இல்ல நீ எங்களை யாரையாச்சும் அனுப்பி விட்டுருவேன், நாங்க ஒன்னும் சீட்டு போட்டு பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப லியாங் போறாங்களா. லியாங்க பார்த்துட்டு என்னடா கையில பாட்டை வச்சிருக்கேன்னு கேக்குறதுக்கு லியாங்கும், ஃபுல் மூன் அன்னைக்கு இதுல பூ பூக்குமா, பூ பூத்த உடனே நான் அவளை போய் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சயோவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. கியூவும், நீ இதுக்கு ஃபுல் மூன் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹீரோயினோட அப்பாவை ஹீரோ கூட்டிட்டு வரதுக்காக நம்மள யாரையாச்சும் போக சொன்னாங்க. நீ மட்டும் போறன்னு வச்சுக்கோயே, அங்க போயிட்டு அந்த ஃப்ளவரை வாங்கிட்டு வந்துடலாம். ஒண்ணு இல்ல நிறைய ஃப்ளவரை கொண்டு வந்து அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்கலான்னு. லியாங்கும், அப்படியா இந்த ஒரு ஃப்ளவர் பத்தாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கியூவும், டேய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா, அவனை மைண்ட் வாஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடான்னு. உடனே எல்லாரும், எங்களால முடியாது, நீயே மைண்ட் வாஷ் பண்ணிக்கோ, ஹீரோ உங்ககிட்ட தானே அந்த வேலையை கொடுத்தான், நீ லியாங் கிட்ட கொடுக்கறதா இருந்தா அது உன் வேலை அப்படின்றாங்க. கியூ எவ்வளவோ கஷ்டப்பட்டு, டேய் சயோவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃப்ளவர் வேணும், ஒரு ஃப்ளவர் கொடுத்தா நல்லா இருக்குமா, இல்ல நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கணும், அதனால ஊருக்கு போயிட்டு ஒரு நல்ல ஃப்ளவரா பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. லியாங்கும், ஆமா சரி நான் போறேன் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சு லியாங் நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்பி போயிட்டு ஹீரோயினோட அப்பாவை கூட்டிட்டு வர மாதிரி இந்த ஃப்ளவரையும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. அப்ப எல்லாருமே கிண்டல் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்களா. சயோ வராங்க. நீ எங்க போற அப்படின்னு கேக்குறதுக்கு ஓ ஊருக்கு தானே, அங்க போயிட்டு என்ன பண்ண போறேன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினோட அப்பாவை கூட்டிட்டு வர போறேன்னு. அதுக்கு மட்டும் தான் போறியா, வேற எதுக்காவது போறியான்னு கேக்குறதுக்கு ஃப்ளவர் கொண்டு வந்து உன் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்க போறியா அப்படின்னு வெக்கப்படுறாங்க. அதை பார்த்தோன்னே தளபதிகள் எல்லாருக்கும் ஐயோ என்ன வெக்கம், இந்த ஸ்வீட்ஸ் கப்பல் சூப்பரா இருக்காங்கல்ல அப்படின்னு ரெண்டு பேரையுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சயோவும் பாய் சொல்லி லியாங்க அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சீனே கொஞ்சம் டச்சிங்கா தான் இருக்குது. அதே நேரத்துல அந்த பக்கம் அங்கிள அட்வைசர் ஒருத்தவங்களை பாக்குறதுக்காக நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படி கூட்டிட்டு வராங்களா. யாரை பாக்குறதுக்காக நீ கூட்டிட்டு போற அப்படின்னு ஆவலா பார்த்தா அது யான். இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ அங்கிள் யான் கூட சேர போறாங்களா, யான் கூட சேர்ந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை அவங்களுக்கு எதிராக சதி திட்டம் போட போறாங்களா. லியாங் வர ஹீரோயினோட அப்பாவை கூட்டிட்டு வரதுக்காக தான் கிளம்பி போயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் 2 எபிசோட் தான் இருக்கு. சோ ஃபைனல் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. Thank you friends, take care, bye bye.